வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேமியா தாங்க பார்க்க போறோம். வெஜிடபிள் சேமியா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்ல. இப்போ வந்து எண்ணெய் ஊத்திருக்கோம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திருக்கோம். இப்போ வெஜிடபிள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் வெஜிடபிள் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கிறோம். சேமியாவுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தலாம். நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டு இந்த காய்கறிக்கு தேவையான தண்ணி மட்டும் இப்போ ஊத்திக்கலாங்க. வெந்து வரட்டும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எங்க வீட்டில் எப்போவாவது சேமியா செய்வோம். அது வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் சேமியாவும் செய்வோம், பிளைன் சேமியாவும் செய்வோம், ராகி சேமியா செய்வோங்க. இப்போ வந்து சேமியாவுக்கு தேவையான தண்ணி வைக்கிறோம். சேமியா வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. நான் எப்பவுமே அப்படியே எடுத்து வைப்பேன். உங்க விருப்பம், கழுவிட்டு சேர்த்தனாலும் சேர்த்தலாம், இல்லை அப்படியே சேர்த்தனாலும் சேர்த்தலாம். ஆனால் டக்குன்னு போட்டோன்னு எடுத்துணும், இல்லை சேமியா அதிலேயே வெந்துடும். வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டோன்னே எடுத்துடணுங்க. எடுத்து தண்ணி வடிச்சு வச்சுக்கணும். நல்லா கலந்து விடலாம். சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்து வரட்டுங்க. தண்ணி வந்து அந்த பாக்கெட்டில் எப்படி போட்டுருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அளவாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சேமியாவுக்கும் ஒவ்வொரு அளவில் போட்டிருக்கும். அதனால பாக்கெட்டில் என்ன போட்டுருக்கோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆச்சுங்க வெஜிடபிள் சேமியா. இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் வெஜிடபிள் சேமியா செய்வேன். நல்லா வேக விட்டுருக்கிறேன். இது வந்து ஆற நல்ல உதிரியாக வந்துருங்க. உங்களுக்கு இன்னும் உதிரியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.